டவுன் டு பெங்களூர் தமிழகத்திற்கு அபாய எச்சரிக்கை ஐநா கூறியிருப்பது என்ன? உலகத்திலேயே முதலாக குடிநீர் முழுமையும் தீர்ந்து போகும் நகரம் அப்படின்னு தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுன் நகரம் இருக்கிறதா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டது. கேப் டவுன் நகரில் இப்போ குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கு. அதனால ஏற்கனவே பயன்படுத்திய தண்ணீரை மீண்டும் மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தி வராங்க. இதனால குடிநீருக்காக மக்கள் அல்லாடும் நிலை கேப் டவுன்ல நிலவி வருது. தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய சுற்றுலா நகரமான கேப் டவுனில் கடந்த பிப்ரவரி 1 முதல் ஒரு நாளுக்கு ஒரு நபருக்கு 50 லிட்டர் தண்ணீர் தான் வழங்கப்படுது. குளிக்கிறதுக்கு 15 லிட்டர், அதுவும் 90 நொடிகளுக்குள் குளித்துவிட்டு வந்து விட வேண்டும். துணி துவைப்பதற்கு 18 லிட்டர், குடிப்பதற்கு 2 லிட்டர், நாய்க்கு 1 லிட்டர், குடிப்பதற்கு சமைக்க 2 லிட்டர், கழிவறை பயன்பாட்டிற்கு 9 லிட்டர், கைகளை கழுவுவதற்கு 3 லிட்டர் அப்படின்னு கணக்கு போட்டு பிரிச்சு கொடுத்துக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை இருக்கும் அப்படின்னும், அன்று டே 0 ஆகிவிடும் கேப் டவுன் நகரை போன்று விரைவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புள்ள 11 நகரங்களை ஐநா கணித்திருக்காங்க. தண்ணீர் தீர்ந்து போகும் நகரங்கள்ல முதல் நகரமாக கேப் டவுன் இருக்கு. இந்தியாவினுடைய பெங்களூருவிலும் விரைவில் தண்ணீர் தீர்ந்து போகும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நகரங்கள்ல ஒன்று அப்படின்னு ஐநா சொல்லியிருக்காங்க. இது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஐநாவினுடைய நீர் மேலாண்மை அமைப்பின் கணிப்புப்படி பிரேசிலின் சாவ் பாலோ, இந்தியாவின் பெங்களூரு, சீனாவின் பெய்ஜிங், இந்தோனேசியா தலைநகர் ஜகர்தா, எகிப்தின் கெய்ரோ, ரஷ்யாவின் மாஸ்கோ, துருக்கியின் இஸ்தான்புல், மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டி, லண்டன், ஜப்பான் தலைநகர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல நகரங்கள்ல அதெல்லாம் லிஸ்ட் போட்டிருக்காங்க. கேப் டவுன் போலவே பிரேசிலின் சாவ் பாலோ நகரம் 2015ஆம் ஆண்டுல இங்க தண்ணீர் பஞ்சம் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ லாரிகள் மூலம் தண்ணீர் ஆனது கடத்தப்பட்டு வீடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. தண்ணீர் திருட்டை தடுக்க போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனாலும் திருட்டை தடுக்க போலீசார் பெரும்பாடுபட்டாங்க. தண்ணீர் பிரச்சனை 2016ஆம் ஆண்டு தீர்க்கப்பட்டு அதுக்கு பிறகு மீண்டும் அரசின் மெத்தனத்தால தண்ணீர் பஞ்சத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது சாவ் பாலோ நகரம். சாவ் பாலோ நகரத்திற்கு அடுத்த படியான இடத்தை பிடித்திருப்பது இந்தியாவின் ஐடி நகரமாக இருக்கக்கூடிய பெங்களூர் அப்படிங்கிறதும் கவலைக்குரியதா இருக்கு. பெங்களூருவில் இப்போதே தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடக்கூடிய நிலையில இனி டெக் நகரமாக அது மேலும் விரிவடைவதற்கும் தடை ஏற்பட்டிருக்கு. அதுவும் பெங்களூருவை காப்பாற்ற ஒரு நடவடிக்கை என்றாலும் இனி டெக் நகர் தகுதியில் பெங்களூருவை மிஞ்சிவிட ஹைதராபாத்தும் புனே நகரமும் இப்போதே திட்டமிட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழகத்துல நமது ஓசூரும் ஏறக்குறைய பெங்களூருவுக்கு இணையான கிளைமேட்டை கொண்ட நகரமாகும் அப்படிங்கிறதையும் மனதில் கொண்டு தமிழகமும் இதற்காக களமிறங்க வேண்டும். பெங்களூருவை தண்ணீர் தட்டுப்பாடு இன்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற போதிலும் இந்தியாவிலிருந்து டெக் நகர தகுதி வேறு நாடுகளுக்கு சென்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனம் தேவை அப்படிங்கிறதுலையும் தமிழகமும் இதுல கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இது தவிர இன்னொரு விஷயத்தையும் இங்க கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது உலகம் முழுவதுமே இந்த ஆண்டு வெப்பநிலையில் அதிகரிப்பு காணப்படுது. இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளை வெப்ப அலை வீசுவது குறித்து அடிக்கடி செய்திகள் வெளியாகுது. இந்த நிலையில் ஏற்கனவே பாலைவன நாடாக கருதப்படக்கூடிய குவைத்தில் இந்த மாதம் வரலாறு காணாத அளவுக்கு 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகி இருப்பதால பொது இடங்களில் கூட ஏசியை வைக்க வேண்டிய நிலை அங்க நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. பறவைகளும் உயிரினங்களும் செத்து மடிகின்றன. புழுதி காற்றின் தொல்லை தாங்கவே முடியவில்லை. ஏற்கனவே விரைவில் 30 லட்சம் மக்கள் தொகை கொண்ட குவைத் வாழ் தகுதியற்ற நாடாக ஆகிவிடும் அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதை நாம எச்சரிக்கையோடு இதை நாம எடுத்துக்க வேண்டியிருக்கு. மழைநீர் சேகரிப்பு, ஏரி குளங்களை பாதுகாத்தல், ஆற்றின் வழிகளை தூர்வாரி சீர்படுத்துதல் ஆகியவற்றால் போதிய கவனம் செலுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா விரைவில் நாமும் குவைத்தாகவே அல்லது கேப்டவுனாகவே மாறிவிடக்கூடிய ஆபத்து நிலவும். இது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் மற்றும் தேவையற்ற ரசாயன பொருட்களினுடைய பயன்பாட்டை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும்.